2-3 நாட்களா இந்திய கிரிக்கெட்ல தொடர்ச்சியா எதிரொலிச்சிட்டு வர ஒரு வார்த்தை அப்படின்னா பிராண்ட்கோ டெஸ்ட் அப்படிங்கிறது தான். என்ன இந்த பிராண்ட்கோ டெஸ்ட்? என்னது இது? ஏதாவது ஒரு டெஸ்ட் தொடரா? எதற்காக இதை பண்ண போறாங்க அப்படின்னா நிறைய கேள்விகள் இருந்தது. அதற்கான பதிலை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். பிராண்ட்கோ டெஸ்ட் அப்படிங்கிறது வீரர்களோட உடல் தகுதியை சோதிக்கக்கூடிய ஒரு வகையான பரிசோதனை. இந்திய கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே யோயோ டெஸ்ட் அப்படிங்கிறது நடைமுறையில் இருக்கு. அதாவது வீரர்கள் 20 மீட்டர் தூரத்துக்கு ஓடி போயிட்டு மறுபடியும் 20 மீட்டர் தூரம் திருப்பி ஓடி வரணும். எந்த பிரேக்கும் எடுத்துக்க கூடாது. இந்த மாதிரி எவ்வளவு முறை வீரர்கள் இந்த 40 மீட்டர் தூரத்தை ஓடி கடக்குறாங்க அப்படிங்கிறது கணக்கிடப்படும். அப்படி வீரர்களுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறாங்களோ அவங்களால ஸ்டாமினாவை ப்ரூஃப் பண்ண முடியுதோ அது அவங்களுக்கு ஸ்கோர் ஆகவும் வழங்கப்படும். இதுதான் யோயோ டெஸ்ட் அப்படிங்கிறது. இந்த யோயோ டெஸ்ட் கொண்டு வந்த சமயத்திலையும் கடுமையான விமர்சனங்கள் அப்படிங்கிறது இருந்தது. இதனால வீரர்களுக்கு காயம் ஏற்படலாம், இது சரியான முறை கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம். ஆனால் அதையெல்லாம் கடந்து தான் வீரர்களோட தேர்வுக்கே மிக முக்கிய ஒரு காரணியா இந்த யோயோ டெஸ்ட்டை வச்சிருந்தாங்க. குறிப்பா இந்த யோயோ டெஸ்ட்னால பாதிக்கப்பட்டது அப்படின்னா அந்த காலகட்டத்தில் முன்னணி வீரர்களாக இருந்த டிராவிட், அதுக்கப்புறம் சௌரவ் கங்குலி, வீரேந்திர சேவாக் இவங்கள மாதிரியான வீரர்கள் எல்லாருமே இந்த யோயோ டெஸ்ட்டோட மார்க் அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது அப்படின்லாம் விமர்சிக்கப்பட்டாங்க. ஸோ இதெல்லாம் முடிஞ்சு இப்போ அதுலேருந்து மீண்டு இப்போ யோயோ டெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான அங்கமாக இந்திய கிரிக்கெட்டில் இருக்குது. ஸோ இது கூட சேர்ந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா டெஸ்ட்டையும் வீரர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு கௌதம் கம்பீர் முடிவு பண்ணியிருக்காரு. இந்த முடிவுக்கு பின்னாடி அவர் புதுசாக ஒரு பயிற்சியாளரை எடுத்திருக்காங்க. அதாவது வீரர்களோட ஃபிட்னஸ் இந்த மாதிரியான விஷயங்களை கவனிக்கிறதுக்காக அவர் தான் மிக முக்கிய காரணமாக இருக்கார். இந்த பிராண்ட்கோ டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இது ஏற்கனவே ரக்பி, ஃபுட்பால் மாதிரியான விளையாட்டுகளில் பயன்படுத்தக்கூடிய ஒன்றா தான் இருக்குது. அதை தான் இப்போ இந்தியன் கிரிக்கெட் டீமுக்குள்ளே கொண்டு வராங்க. இது எந்த மாதிரியான டெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா யோயோ டெஸ்ட் அப்படிங்கிறது 20 + 20 40 மீட்டர் இருக்கும்ல. இது எப்படின்னா 20, 40, 60 ஆக மொத்தம் பார்த்தோம் அப்படின்னா 120, அப்புறம் நம்ம ரிட்டன் வர 120 ரெண்டே கால்குலேட் பண்ணோம்னா 240. இந்த மாதிரி 5 முறை கடந்து வரணும் வீரர்கள் ஓய்வில்லாமல். அதாவது மொத்தம் 1200 மீட்டர் தொலைவை ஓடக்கூடியதாக அமைஞ்சிருக்கும். இதில் எவ்வளோ கம்மியான டைமில் வீரர்கள் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் பரிசோதிக்கப்படும். இது எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் தொடரில் முகமது சிராஜை தவிர மற்ற யாருமே பந்து வீச்சாளர்கள் 5 முழு போட்டிகள்லையும் விளையாடல. அதற்கு முக்கிய காரணம் டீம் ஷஃபிள் பண்ணாங்க அப்படிங்கிறத தாண்டி நிறைய வீரர்கள் இன்ஜுரியினால் பாதிக்கப்பட்டாங்க. அதனால வீரர்களோட உடல் தகுதியை இன்னும் மேம்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கு. அதற்காக தான் இந்த தேர்வு முறையை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த தேர்வு முறை அப்படிங்கிறது வீரர்களோட காயத்தை இன்னுமே அதிகரிக்க தான் செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அஸ்வின். ஏன்னா இந்த மாதிரியான பயிற்சி முறைகள் அப்படிங்கிறது ஏற்கனவே அவங்களோட உடல் பழக்கப்பட்ட ஒரு பயிற்சி முறையிலேருந்து கொஞ்சம் மாறுபட்டதாக இருக்குது. ஸோ அது உடனே ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் இங்கிருந்து அங்கே மாறிட முடியாது. ஸோ நீங்கள் ஒரு யோயோ டெஸ்ட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிராண்ட்கோ டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அதற்கு வீரர்கள் பழக்கப்படுறதுக்கே கொஞ்சம் டைம் அப்படிங்கிறது எடுக்கும். ஸோ அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு காயங்கள் ஏற்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. இது நிச்சயமாக அணிக்கு பின்னடைவை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரியான காலகட்டத்தில் பொதுவாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏற்கனவே ஒரு ஃபிட்னஸ் பயிற்சியாளர் இருப்பாங்க. அவங்களோட பதவிக்காலம் முடியறதுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடியே இன்னொருத்தரை கொண்டு அவங்க 2 பேரும் கலந்து ஆலோசித்து டீம் மெம்பர்ஸ்க்கு எது நல்லா இருக்குமோ அதை தான் பண்ணுவாங்க. ஆனால் இந்த முறை அந்த மாதிரி பண்ணாமல் உடனே இதை நாங்கள் அமல்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறது நிச்சயமாக இந்திய அணிக்கு ஒரு பெரும் பின்னடைவை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா ஒரு எச்சரிக்கையும் கொடுத்துருக்காரு அஸ்வின்.